மன அமைதிக்கான புதன்கிழமை ஜெபம். அன்பும் சமாதானம் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த புதிய புதன்கிழமை நாளை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் அது கரத்தில் இருப்பதை அறிந்து என் இருதயம் முழுமையாக இடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, என் மனதில் இருக்கும் தெரியாத போராட்டங்கள் இருக்கலாம், வெளியே நான் சிரித்தாலும் உள்ளத்தில் கண்ணீர் இருக்கலாம், என் இருதயம் சோர்ந்து இருக்கலாம், என் எதிர்காலத்தை குறித்து பயம், கடந்த காலத்தை காயங்கள் என்னை வேதனைப்படுத்தலாம். ஆனால் என் கண்ணீரை துருத்தியில் சேர்த்து வைக்க வரும் என் பெருமூச்சை அறிந்து வருமா நீரே. இயேசுவே, மனித அறிவுக்கு எட்டாத சமாதானத்தை எனக்கு தாரும். உலகம் தரக்கூடாத அமைதியை என் உள்ளத்தில் நிரப்பும். உடைந்த என் நம்பிக்கை மீண்டும் கட்டி எழுப்பும். சோர்ந்த என் ஆத்துமாவது அன்பினால் தேற்றும். என் சுமைகளை நான் இனி தனியாய் சுமக்க விரும்பவில்லை. அவை அனைத்தும் உமது பாதத்தில் வைக்கிறேன். என் கவலைகள் ஆசீர்வாதங்களையும் என் கண்ணீரையும் சாட்சியாகவும் என் காத்திருப்பை வெற்றியாகவும் மாற்றும். கர்த்தாவே, என் மனதில் இருக்கும் பயத்தை விசுவாசமாக்கவும் குழப்பத்தை தெளிவாய் வேதனையை மகிழ்ச்சியாய் மாற்றும். நான் இழந்ததை நினைத்து இயங்காமல் எனக்காக ஆயத்தம் செய்திருப்பதை எதிர்பார்த்து வாழும் கிருபை தாரும். மகனே, மகளே, நீ தனியாக இல்லை, உனக்காக நான் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன் என்று உமது பரிசுத்த ஆவியானவர் என் இதயத்தை பேசுவாராக. அந்த ஒரு வார்த்தை என் மனதிற்குள் புதிய பலனாகவும் புதிய நம்பிக்கையாகவும் இருக்கட்டும். இன்று நான் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனிடமும் சமாதானத்தோடும் அன்போடும் நடந்து கொள்ள உதவும். என் வீட்டில் அமைதி நிலவட்டும். என் குடும்பத்தில் ஒற்றுமை பெருகட்டும். என் வேலை, படிப்பு, ஊழியம் மற்றும் ஒவ்வொரு பகுதியிலும் அது சமாதானம் ஆளுகை செய்யட்டும். இந்த புதிய புதன்கிழமை நாள் என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாய் அமையட்டும். நான் மன அமைதியோடும் நம்பிக்கையோடும் சந்தோஷத்தோடும் இந்த நாளை வாழ கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இன்றைய வாக்குத்தத்த வசனம்: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:6-7. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.